சக்கரவர்த்தியுடன் வந்த மூவரும் அவரவர் சக்தியை வெளிப்படுத்தினார்கள். அதில் ஒருவன் முன் சென்று பறந்து சென்று வாணனின் நெஞ்சிலே குத்தினான். அந்த அடி அடித்ததில் அடுத்த நொடி வாணன் இரத்த ரத்தமாக வாந்தி எடுத்தான். அதை பார்த்த மஞ்சுவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அது நடந்து முடிந்த அடுத்த நொடி மற்றொரு நபர் வந்து அவனை அந்த மரத்தின் அடியில் இருந்து ஒரு நாய் போல் தரதரவென இழுத்து கொண்டு வந்து அந்த சக்கரவர்த்தியின் காலின் அடியில் போட்டான். இறுதியாக மற்றொரு நபர் வாணனின் வயிற்றில் ஏறி அமர்ந்து அவன் முகத்திலேயே சரமாரியாக குத்திக் கொண்டே இருந்தான். வாணன் முகத்தில் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அவனால் பேசக்கூட முடியாமல் இருந்தான். அப்போது வாணன் ஏதோ பேசுவதற்கு முயற்சி செய்து சக்கரவர்த்திக்கு அருகில் தத்தி தத்தி மெதுவாக வந்தான். அதை பார்த்த சக்கரவர்த்தி அந்த 3 நபர்களையும் அடிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டான். வாணன் அந்த 3 நபர்களின் பலத்தையும் பார்த்து அதிர்ந்து போனான். காரணம், அவர்கள் மூவரின் பலமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் காயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. அத்துடன் வாணனால் அவர்களது தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் அல்ல, தடுப்பதற்கு கூட முடியாமல் இருந்தான். இருங்க, நான் சக்கரவர்த்தி ஐயா கிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன அவர்கிட்ட பேச விடுங்க என்று கூறினான் வாணன். அவன் பேச்சிலேயே அவனது கொட்டம் அடங்கி இருந்ததை உணர்ந்த சக்கரவர்த்தி சிறு புன்னகை செய்துவிட்டு அவனுக்கு அருகில் சென்று நின்றான். சொல்லு, நீ என்கிட்ட என்ன சொல்ல விரும்புற என்று கேட்டான் சக்கரவர்த்தி. நீங்க யாருன்னு தெரியாம நான் இப்படி பேசிருக்க கூடாது. நான் உங்களை பார்த்து தப்பா பேசினதுக்கு நீங்க என்ன கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் தப்பு இல்ல. ஆனா இப்ப நீங்க என்ன மன்னிச்சு விடணும். நான் உங்களுக்கு விசுவாசமான அடிமையா இருப்பேன் என்று வாயில் ரத்தம் வழிய சக்கரவர்த்தியை பார்த்து கூறினான் வாணன். மஞ்சு அதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தாள். இருப்பினும் வாணன் ஏதோ தந்திரமாகத்தான் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று இன்னும் வாணனை நம்பிக்கொண்டிருந்தாள். அவன் மண்டியிட்டு அழுவதை பார்த்த ஆதனும் சோமனும், என்ன மச்சான், உயிருக்காக காலிலே விழுந்துட்டான், இவனை போய் மஞ்சு நம்பி போயிருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பா என்று சோமன் கூறினான். பேசாம இருடா, இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று கூறினான் ஆதன். அங்கு நடந்து கொண்டிருப்பதையும் இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதையும் கேட்டுக்கொண்டிருந்த வெண்ணிலா, இவங்க 2 பேரும் உண்மையாவும் ஏதோ பெரிய சக்தி வாய்ந்தவங்க, அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க 8வது லெவல் சக்தி உள்ளவன் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவங்க கண்ணுல ஒரு துளி கூட பயம் இல்லாம இருக்காங்களே என்று நினைத்து இருவரையும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது சக்கரவர்த்தி அவனுடன் வந்த ஒரு நபரை பார்த்து கண் காட்டினான். அந்த நபர் வந்து வாணனின் சட்டையை பிடித்து தூக்கி, டேய், இப்ப நீ என்னடா சொல்ல வர்ற, அத நம்ம தலைவர்கிட்ட தெளிவா சொல்றா என்று கூறினான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தலைவரே, அதுக்கு பதிலா என் உயிரை மட்டும் விட்டுருங்க. நான் வாழ்நாள் முழுக்க உங்க அடிமையா இருந்தே செத்து போயிடுறேன் என்று வாணன் கூறிவிட்டு தனது வாயிலிருந்து வந்த ரத்தத்தை கீழே துப்பினான். அதை கேட்டதும் மஞ்சுவிற்கு இதயத்தில் இடி விழுந்தது போல இருந்தது. அவள் அதை வாணனிடமிருந்து சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் அங்கிருந்த அனைவரும் வாணனை தப்பாக நினைக்கும் போதும் பேசும் போதும் மஞ்சுதான் அவனுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் பேசிக் கொண்டிருந்தாள். ஏன், சற்று நேரத்திற்கு முன்பு அவன் காலில் விழுந்து கெஞ்சும் போது கூட அவன் ஏதோ தந்திரம் செய்கிறான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆனால் இப்படி அவனது உயிருக்காக தனது மானத்தை அவர்களிடம் விலை பேசும் சம்பவத்தை நேரில் கேட்ட பின்பு அவளால் அவளது ஆதங்கத்தையும் கோபத்தையும் அவன் மீது வெளிப்படுத்த முடியாமல் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருந்தாள். அப்போது வாணன் மஞ்சுவை பார்த்து, ஏ மஞ்சு, நான் சொன்னது உனக்கு கேட்கல? நீ என் தலைவனோட துணைவி, வா வந்து ஒரு பக்கத்தில் நின்னு என்று அதட்டினான். அதை கேட்டதும் மஞ்சு வேகமாக சென்று வாணனை ஒரு அறை அறிந்து விட்டு, உன்னை என் துணைவனா நினைச்சுதாண்டா நீ கொடுத்த பூ மோதிரத்தை போட்டுக்கிட்ட, ஆனா நீ இப்போ இன்னொருத்தன் கூட போய் இருன்னு என்ன சொன்னியே, அப்பவே நீ என் மனசுல இருந்து செத்துட்டடா என்று கோபமாக பேசிவிட்டு அவன் மஞ்சுவுக்கு போட்ட மோதிரத்தை கலட்டி அவன் முகத்தில் எறிந்தாள். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா மஞ்சு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அக்காவை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னியே, அப்ப அது தப்பா தெரியலனா இப்பவும் இது தப்பு இல்ல மஞ்சு. நானாவது 2 நாளைக்கு முன்னாடி உன் கூட பழகுனவன், ஆனா உன் அக்கா எத்தனை வருஷமா உன் கூட இருந்திருக்காங்க. எனக்காக அவங்களே நீ தூக்கி போட்டது சரின்னா, என் உயிருக்காக 2 நாள் பழகுன உன்னை இவங்களுக்கு கொடுக்கறதும் சரிதான் என்று கூறினான் வாணன். அதை கேட்டதும் மஞ்சு தான் செய்த தவறை புரிந்து கொண்டு தனது அக்காவின் பக்கம் திரும்பி பார்த்து கதறி அழுக ஆரம்பித்தாள். அதற்கு முன்பே வெண்ணிலா தனது கண்ணில் நீர் ததும்ப மஞ்சுவை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த மஞ்சுவிற்கு மேலும் அழுகை அதிகமானது. அப்போது சோமன் ஆதனை பார்த்து, அவன் கெட்டவனா இருந்தாலும் சொன்ன விஷயம் ரொம்ப சரியானதான் ஆதனே. ஒருத்தன் எப்படிப்பட்டவன்னு தெரியாம அவனை நம்பி போற பொண்ணுங்கள்லாம் இப்படிதாண்டா நிலைமை வரும். இருந்தாலும் மஞ்சுவை நம்ம அக்காவுக்காக காப்பாத்தியே ஆகணும்டா என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் திரும்பி வெண்ணிலாவை பார்த்தான். வெண்ணிலா ஏதும் பேச முடியாமல் கண்ணீர் நீர் ததும்ப தனது தங்கையின் கொடுமையான நிலையை கண்டு வருத்தமாக இருந்தாள். ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கக்கா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன்.
உங்க தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது என்று கூறினான். அதை கேட்டதும் தான் வெண்ணிலாவிற்கு ஒரு மன தைரியமே வந்தது. இருப்பினும் ஆதன் எப்படி காப்பாற்றப் போகிறான் என்று தனது மனதிற்குள் ஒரு குழப்பம் இருந்து கொண்டேதான் இருந்தது. மஞ்சு அழுது கொண்டே வாணனுக்கு அருகில் சென்று, நேத்து நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னப்போ நீதான் என் உலகம் இருந்தண்டா. ஆனா இப்ப நீ பண்ணின இந்த துரோகத்துக்கு அப்புறம் நீ இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவன் முடிவு பண்ணிட்ட என்று கூறிவிட்டு தனது வாளை எடுத்து அவனை வெட்டுவதற்கு சென்றாள். அப்போது வாணன் தனது இடத்தில் இருந்து எழுந்து அவள் வாளை பிடித்து விட்டு, ஏண்டி, நான் கொடுத்த பிச்சையில 8வது லெவலுக்கு வந்துட்டு நீ என்னையே கொல்ல வர்றியா? போய் தொலடி இங்கிருந்து என்று கூறிவிட்டு அவளை தள்ளிவிட்டான் வாணன். மஞ்சுவும் கீழே விழுந்தாள். வாணன் சொன்ன வார்த்தையை கேட்டதும் மஞ்சுவிற்கு ஆதன் தான் ஞாபகம் வந்தான். ஏனென்றால் வாணன் கொடுத்த அந்த டிமானிக் சிவப்பு மாத்திரையை மஞ்சு வாங்கிக் கொண்டு ஆதனை பார்த்து மிகவும் மோசமாக பேசினாள். ஆனால் ஆதன் அவனது உயிரை பணயம் வைத்து அந்த மனித குரங்கிடமிருந்து அவளையும் அவளது அக்காவையும் காப்பாற்றிய போது அவனை துச்சமென்று எண்ணி அவனை தூற்றினாள் மஞ்சு. அங்கு கீழே விழுந்து அங்கிருக்கும் அனைவரையும் பார்த்துவிட்டு, நான் செஞ்ச பாவம் எல்லாம் ஒரே நேரத்துல வந்து என்னை இப்படி பாடா படுத்துதே, இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்காதா? இந்த துரோகி உயிர் போகாதா என்று நினைத்துவிட்டு வானத்தை பார்த்து கதறி எழுதாள். ஒரு பக்கம் மஞ்சு கதறி அழுது கொண்டிருக்கும் போது மறுபக்கம் வாணன் தட்டு தடுமாறி அந்த சக்கரவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். ஆதன் அங்கிருந்த அனைவரையும் கோபமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த சக்கரவர்த்தியுடன் வந்த ஒரு நபர் வெண்ணிலாவையே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த வெண்ணிலா மிகவும் பதட்டமாக உணர்ந்தாள். அதை புரிந்து கொண்ட ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்க தங்கச்சிக்கும் எதுவும் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா அது என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கையே உங்க 2 பேர் மேலையும் படும் என்று கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலா அதிர்ச்சி அடைந்தார். அப்போது சோமன் வெண்ணிலாவை பார்த்து, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கக்கா, நம்ம ஆதனெல்லாம் இங்க இருக்க எவனும் எதுவும் பண்ண முடியாது, நீங்க தைரியமா இருக்கணும்னு தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான் என்று கூறினான். சோமனின் வார்த்தைகள் வெண்ணிலாவிற்கு ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்தது. அப்போது சக்கரவர்த்தி உடன் வந்த ஒரு நபர் சக்கரவர்த்தியை பார்த்து, ஐயா இங்க பாருங்க, இந்த வெள்ளை டிரஸ் போட்ட பொண்ணு நல்லாதான் இருக்கு, இதையும் ஏன் நம்ம கூட கூட்டிட்டு போக கூடாது என்று கூறினான். சக்கரவர்த்தி திரும்பி வெண்ணிலாவை பார்த்துவிட்டு, அவளையும் பிடிச்சி இழுத்துடுவாங்க, நாம இங்க இருந்து கிளம்பலாம் என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கூறினான். அப்போது அந்த நபர் வந்து வெண்ணிலாவின் கையை பிடிக்க வந்தான். வெண்ணிலா பயந்து கொண்டு வந்து ஆதனுக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டாள். அவளது உடம்பு பதட்டத்தில் நடுங்கியது. அதை பார்த்த ஆதன் அவளது கையை தட்டிவிட்டு தைரியம் கொடுத்தான். அந்த நபர் ஆதனுக்கு அருகில் வந்ததும் அங்கு நடந்து கொண்டிருந்தவற்றை பார்த்த சக்கரவர்த்தி, டேய், நீ எதுவும் பண்ண வேண்டாம், பின்னாடியே வா என்று உத்தரவிட்டான். அப்படியே திரும்பி வாணனை பார்த்து, நீ உண்மையாவே என் அடிமையா இருக்க விருப்பப்படுறியா என்று கேட்டான். ஆமா தலைவரே, நான் உங்க அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கேன், சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான் வாணன். அவன் ஏன் இவ்வளவு சந்தோஷமாக கேட்கிறான் என்றால், சக்கரவர்த்திக்கு சாதகமாக ஏதாவது செயல் செய்தால் அவன் உயிர் தப்பிக்கும் என்பதால் தான். அது மட்டுமின்றி அங்கு இருப்பவர்களில் சக்கரவர்த்தி மற்றும் அவனுடன் இருப்பவர்கள் மட்டும்தான் அவனால் அடிக்க முடியாது, மற்ற யாராயினும் அவர்களை எளிதாக அடித்து வென்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தான் வாணன். அவன் பேசியதை கேட்ட சோமன், என்ன சொன்னாலும் பண்ணிருவியா? போய் அந்த மரத்துல முட்டியே செத்துரு, உன்ன மாதிரி துரோகியெல்லாம் இந்த உலகத்துல உயிரோடவே இருக்கக்கூடாது என்று கூறினான். அதை கேட்டதும் வாணனுக்கு கோபம் வந்தது. இருப்பினும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சக்கரவர்த்தியின் உத்தரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி ஆதனையும் சோமனையும் கை காட்டி வாணனை பார்த்து, போய் அந்த 2 பேரையும் அடிச்சு கொன்னுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு வா, நான் உன்னை கொல்லாம விட்டுறேன் என்று உத்தரவிட்டான். அதை கேட்டதும் வாணன் உற்சாகமாக உணர்ந்தான். ஏனென்றால் அவன் நினைத்ததை தான் சக்கரவர்த்தியும் உத்தரவிட்டான். அது மட்டுமின்றி வாணனுக்கு ஆதனையும் சோமனையும் கொள்வது மிகவும் எளிதான ஒன்று என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். அதற்கான காரணம் அவர்கள் இருவரும் 6வது லெவல் சக்தி உள்ளவர்கள், இவன் 8வது லெவல் சக்தி உள்ளவன். சக்கரவர்த்தியின் உத்தரவை கேட்டதும் வெண்ணிலாவிற்கு அதிர்ச்சியும் பயமும் மேலும் அதிகமானது. தனக்காக இங்கு 2 உயிர் போவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவள் ஆதனை பார்த்து பேசுவதற்கு வந்தாள். அதற்கு முன்பு ஆதன் சோமனை பார்த்து, சோமன், அக்காவை பாதுகாப்பா பாத்துக்கோ, நான் போய் இவன் தொண்டலை ஈட்டிய சொருகிட்டு வர்றேன் என்று கூறினான். அதை கேட்ட சோமன் ஆதனை பார்த்து, அக்காவை நான் பாத்துக்கிறேன்ப்பா, அதை விட அவன் தொண்டையில நீ ஈட்டி சொருகிறத பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஆவலா இருக்கேன் என்று கூறிவிட்டு வாணனை பார்த்து, டேய் வெள்ளப்பாவாட, எப்பவும் சொல்வி அந்த டயலாக சொல்றா என்று கிண்டலாக கூறினான். நான் என்னடா டயலாக் சொல்லுவேன் என்று குழப்பத்துடனும் கோபத்துடனும் சோமனை பார்த்தான் வாணன். அதான்டா, டே ஆதனு, ஒழுங்கா நீயே ஒதுங்கி போயிரு, இல்லனா உன் உயிர் என்னதுன்னு சொல்லுவியே என்று கூறிவிட்டு சிரித்தான் சோமன். அதை கேட்டதும் வாணனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அவன் ஆதனை பார்த்து, நீயே 6வது லெவல் சக்தி வச்சிருக்கவன்,
எதுக்கு ஏன் கூட வந்து சண்டை போட்டு உயிரை விடணும்னு நினைக்கிற என்று கூறினான். அடேங்கப்பா, ஒரு புது டயலாக் சொல்லிட்டான்டா. சாக போறதுக்கு முன்னாடியாவது ஒரு புது டயலாக் சொன்னியே, மகிழ்ச்சி தாண்டா வாணன் என்று மீண்டும் கிண்டலாக கூறினான் சோமன். அப்போது அதை கேட்டு ஆதன் சிரித்துவிட்டு வாணனை பார்த்து, நீ சொன்ன டயலாக நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்றத நீயும் கேளு. நீ அந்த பொண்ணை ஏமாத்துனதுக்கே உன் மேல கொலகான்ல இருக்கேன். தயவு செஞ்சு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிடு. உன்னெல்லாம் கொல்லாம விடுறேன். இல்ல நான் சண்டை செய்வேன் பாத்துக்கலான்னு சொன்னாலும் அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா இந்த சண்டையோட முடிவு ரொம்ப கொடூரமா இருக்கும் என்று கூறினான். அதை கேட்ட சோமன் வாணனை பார்த்து, கேளுடா கேளு, பஞ்சு டயலாக்னா இப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு உன் உயிர் என்னது, ஓடி போய் செத்துருன்னு என்னடா வசனம் இது என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து, வசனம் எல்லாம் போதும் மச்சான், அவனை முடிச்சிட்டு வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறினான். அதை கேட்ட அடுத்த நொடி வாணன் தனது ஈகிள் ஸ்பிரிட்டை வெளிக்கொண்டு வந்தான். அவனது உடம்பு நீல நிறத்தில் மின்னுவதற்கு ஆரம்பித்தது. அதை பார்த்த மஞ்சுவும் வெண்ணிலாவும் வியந்து போய் வாணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆதன் தேவையில்லாம வாணன் கூட சண்டை போட போயிட்டானா? ஏன்னா இந்த நீல நிற கழுகு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னாச்சே, இந்த ஸ்பிரிட்டை தான் வாணன் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கானா என்று நினைத்து பதட்டம் அடைந்தாள். இந்த கழுகை பார்க்கும்போது நம்ம கிட்ட சண்டை போட்டு செத்து போன எவனோ இதை வச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஆனா அது யாருன்னு தான் தெரியல என்று நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த கழுகு வந்து வாணனுக்கு அருகில் நிற்கவும் அங்கிருந்த அனைவரும் இரண்டு விஷயங்களை உறுதியாக இருந்தார்கள். ஒன்று என்னவென்றால், இந்த சண்டையில் ஆதன் கொடூரமாக கொல்லப்பட போகிறான், அல்லது இந்த சண்டை நெடுநேரம் நடந்து முடிவில் ஆதன் மரணிக்கப் போகிறான் என்றுதான். முடிவாக அங்கிருந்த சோமனை தவிர மற்ற அனைவரும் ஆதன் மரணிக்கத்தான் போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். காரணம், சோமன் மட்டும்தான் ஆதனிடம் டிராகன் ஸ்பிரிட்டை பார்த்திருக்கிறான். வாணனுக்கும் ஆதனுக்குமான சண்டையில் என்னவாக போகிறது? ஆதன் தனது ஸ்பிரிட்டை வெளிக்கொண்டு வருவானா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிரடியான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். வாணனின் நீல நிறமான கழுகு ஸ்பிரிட்டை பார்த்து அங்கிருந்த அனைவரும் வியந்து போய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சோமன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. காரணம், அவன் ஆதனின் டிராகன் ஸ்பிரிட்டை பார்த்திருக்கிறான். அதற்கு முன் இந்த கழுகெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று அலட்சியமாக நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த வெண்ணிலாவிற்கு அவளது குழப்பம் மேலும் அதிகமானது. இருப்பினும் அவள் சோமனிடம் ஏதும் கேட்கவில்லை. சோமன் அவன் வைத்திருந்த ஒரு மயில் இறகை எடுத்து தனது காதை குடைந்து கொண்டே அங்கு நடக்கும் சண்டையை அலட்சியமாக பார்த்துக் கொண்டிருந்தான். வாணனின் கழுகு கோரமாக சத்தமிட்டது. அந்த சத்தம் அங்கிருந்த அனைவரின் காதையும் மூட வைத்தது. இருப்பினும் சோமனும் ஆதனும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், எந்த ஒரு பதட்டமும் அடையாமல் அந்த கழுகு செய்வதையும் அந்த வாணன் செய்து கொண்டிருப்பதையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது சக்கரவர்த்தி அவனுடன் வந்த நபரை பார்த்து, என்ன இவனுங்க ரெண்டு பேரும் எதை பார்த்தும் பயப்படாம இருக்காங்க? இவங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே 6வது லெவல் சக்தி வச்சிருவங்க தானே என்று கேட்டான். 6வது லெவல் தான் ஐயா, அவனுங்க உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே பயப்படாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறினான் அந்த நபர். அப்போது அதை கேட்ட சோமன், போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு என்று பாடிவிட்டு, என் நண்பனோட சக்தி தெரியாம இப்படி ஒரு பாவப்பட்ட ஜீவனை இறங்கி விட்டீங்களேடா, அவன் உயிர் போச்சுன்னா அதுக்கு நீங்க தாண்டா காரணம், கோமாளி பாய்ஸ் என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்டு சக்கரவர்த்திக்கு கோபம் வந்தது. அவன் வாணனை பார்த்து, அவனை சீக்கிரம் கொன்னுட்டு வா, உனக்கு ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஏன்னா இங்க வாய் பேசிட்டு இருக்க இன்னொருத்தனை வேற நீ கொல்ல வேண்டியிருக்கு என்று கூறிவிட்டு சோமனை பார்த்து முறைத்தான். அதை பார்த்த சோமன் சிரித்துவிட்டு அந்த சண்டையை பார்க்க ஆரம்பித்தான். சக்கரவர்த்தியின் உத்தரவை கேட்ட வாணன் தனது நீல நிற கழுகை பார்த்து, அவன் நெஞ்ச ரெண்டா பழந்துட்டு வாப்போ என்று உத்தரவிட்டு விட்டு தனது முழு சக்தியையும் ஆதனை நோக்கி தாக்கிவிட்டு, இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள் என்று வாணன் கூறினான். அந்த கழுகு இதுவரை சண்டைக்கு சென்று எதிரில் நிற்கும் எதிரியை கொல்லாமல் திரும்பியதே இல்லை. அது 8வது லெவல் சக்தியில் இருந்தாலும் அது சக்தி வாய்ந்த கழுகு ஸ்பிரிட்டுகளில் முக்கியமான ஒன்றாகும். அது கோபமாக கத்திக்கொண்டே ஆதனை நோக்கி வேகமாக சென்றது. அதை பார்த்த ஆதன், இதுக்கு மேல பார்த்துட்டு இருந்தா சரி வராது, நம்ம சக்தியை இறக்கி விட வேண்டியதுதான் என்று நினைத்தான். புயலீட்டி சக்தியே என்று கத்தினான் ஆதன். அப்போது அந்த இடமே புயலடிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த அங்கிருந்து அனைவரும் சற்று பதட்டமடைந்தார்கள். அங்கு அடித்த காற்றால் அங்கு என்ன நடக்கிறது என்றே யாருக்கும் தெரியவில்லை. அந்த புழுதி காற்றில் அங்கிருந்த மண்ணெல்லாம் அவர்களின் கண்ணுக்குள் சென்றது. அங்கு ஒரு புகை மூட்டமே உண்டானது. அப்போது ஆதனின் கையில் ஒரு ஈட்டி இருப்பது மட்டும் அனைவரும் பார்த்தார்கள். அதன் பிறகு அங்கு என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. ஏனென்றால் அங்கு வந்த புழுதி மண்ணும் புகையும் அங்கு நடப்பதை மறைத்து விட்டது. அப்போது திடீரென்று அங்கு ஒரு மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. அந்த புகையில் ஒரு நபரின் சத்தம் கேட்டது. ஆ என்று சத்தம் கேட்டதும்
வெண்ணிலாவிற்கு தான் பதட்டம் அதிகமானது. அந்த சத்தம் கேட்டதும் சக்கரவர்த்தியும் அவனுடன் இருந்தவர்களும் சந்தோஷமாக சிரித்தார்கள். காரணம், வாணன் ஆதனை கொன்றுவிட்டான் என்று எண்ணினார்கள். அப்போது அந்த புகையும் புழுதியும் மெல்ல மெல்ல மறைந்தது. அந்த சமயம் சக்கரவர்த்தியின் உடன் இருந்த ஒருவன் அங்கு என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்து பதட்டமடைந்தான். அடுத்தடுத்து அங்கிருந்த அனைவரும் அதை பார்த்து பதட்டமும் குழப்பமும் அடைந்தார்கள். ஏனென்றால் அங்கு நின்று கொண்டிருப்பது ஆதன் தான். அவன் நெஞ்சை நிமிர்த்தி நின்று கொண்டிருந்தான். அவனது ஈட்டி வாணனின் தொண்டையில் பாய்ந்திருந்தது. அது மட்டுமின்றி அந்த நீல நிற கழுகும் நெஞ்சு பிளந்து வாணனுக்கு அருகில் கிடந்தது. அதை பார்த்த சோமன் அனைவரையும் பார்த்து, இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் சந்தேகமாவும் குழப்பமாவும் இருக்குதுல்ல, சரி அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். என் நண்பன் புயலீட்டி சக்தின்னு கேட்டதும் அவன் கையில ஒரு ஈட்டி வந்திருக்கும். அது வரைக்கும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா என்று கேட்டான். ஆமாடா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு என்று சக்கரவர்த்தி கூறினான். பொறுமையா இருங்க யானைப்படை தலைவரே. என் நண்பன் கொஞ்சம் கூட காலதாமதம் பண்ணாம அந்த ஈட்டிய வாணனோட கழுக நோக்கி எரிஞ்சிருப்பான். அப்ப அந்த ஈட்டி போய் வாணனோட சக்தியில பட்டிருக்கும். அப்போதான் அந்த பெரிய சத்தமே கேட்டிருக்கும். அப்புறம் அந்த ஈட்டி அதை உடைச்சிட்டு போய் நீல நிற கழுகோட நெஞ்ச பொழந்திருக்கும். அப்புறம் அதை பார்த்து நம்ம வாணன் வாயை திறந்துட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த ஈட்டி இன்னும் வேகமா போய் வாணனோட தொண்டையில இறங்கிருக்கும். அதுக்கப்புறம் கேட்ட ஆணு வந்த சத்தம். இதுதான் நடந்த விஷயம் என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அசந்து போனார்கள். அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஆனால் அதுதான் நடந்த உண்மையாகும். அதை கேட்டுவிட்டு அனைவரும் அவரவர் கண்களை மூடி அங்கு நடந்தவற்றை எண்ணி பார்த்தார்கள். சோமன் சொன்னது உண்மைதான் என்று புரிந்து கொண்டார்கள். வெண்ணிலாவும் மஞ்சுவும் ஆதனை வியப்பாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் இருவரும் தான் இந்த பள்ளத்தாக்கிற்குள் வந்த முதல் நாளில் இருந்தே ஆதனுடன் பேசிக்கொண்டும் பயணித்துக் கொண்டும் இருந்தார்கள். அதில் வெண்ணிலாதான் ஆதனை பேரதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். காரணம், ஆதன் 6வது லெவல் சக்தியுள்ளவன். இவன் வாணனுடன் சண்டையிட்டால் ஆதனின் உயிருக்குத்தான் ஆபத்து என்று நினைத்துக் கொண்டிருந்தவள் வெண்ணிலாதான். அது மட்டுமின்றி அவள்தான் சற்று நேரத்திற்கு முன்பு ஆதனை பார்த்து, இங்கிருந்து சென்றுவிடு, இல்லையென்றால் வாணன் உன்னை கொன்று விடுவான் என்று அறிவுரை கூறினாள். அது மிகவும் தவறான அறிவுரை என்று அவள் இப்போதுதான் புரிந்து கொண்டாள். மறுபக்கம் மஞ்சுவும் ஆதனை ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் வாணனின் சக்தி 8வது லெவல் மற்றும் 9வது லெவல் சக்தி உள்ள மிருகத்தை கூட எளிதாக வீழ்த்தக்கூடியதாகும். அது மட்டுமின்றி அவனது நீல நிற கழுகு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கழுகாகும். அது அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த கழுகை ஒரு ஈட்டியை வைத்து ஆதன் வீழ்த்தியிருக்கிறான் என்பது அவளுக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கியது. இவ்வளவு சக்தி இருக்க ஆதனையா நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இவனை போய் நம்ம ரொம்ப மோசமா நடத்திட்டோமே. சே, நம்மளுக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாம பழகினதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கோம். இனிமேலாவது ஒருத்தனை பத்தி முழுசா தெரியாம நம்ம தப்பா பேசக்கூடாது. அப்புறம் யாரையும் நமக்கு கீழுன்னு நம்ம நினைக்கவே கூடாது என்று நினைத்து வருந்தினாள் மஞ்சு. அப்போதுதான் ஆதன் வாணனுக்கு அருகில் வந்தான். வாணன் முட்டி போட்டு அப்படியே அமர்ந்திருந்தான். அவனது தொண்டையில் ஈட்டி இறங்கியிருந்தது. அவனுக்கு அருகில் வந்ததும் ஆதன் அவனது ஈட்டியை வேகமாக பிடுங்கினான். அப்போது அவனது தொண்டையில் இருந்து ஈட்டி வெளியே வந்தது. அந்த ஈட்டி முழுக்க இரத்தமாக இருந்தது. அது வெளியேவும் தெரித்தது. அதன் பிறகுதான் வாணனின் உடல் மண்ணில் சரிந்து விழுந்தது. ஆதன் அந்த ஈட்டியை வைத்து சக்கரவர்த்திக்கு முன்பு நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த சக்கரவர்த்தி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அடிமைன்னு தெரிஞ்சு உன கொண்டிருப்ப என்று கோபமாக கேட்டான். ஆதன் செய்ததை பார்த்த சக்கரவர்த்திக்கு ஆச்சரியம்தான். இருப்பினும் அவனுக்கு ஒரு தலைக்கணம் இருந்தது. அவனை விட ஆதன் ஒன்றும் பெரிய சக்தி வாய்ந்தவன் இல்லை என்று. இப்ப அதனால என்ன சொல்ல வர்ற என்று கேட்டான் ஆதன். இதுக்கான தண்டனைய அனுபவிச்சு அவனோட குட்டி பையா என்று கூறிவிட்டு சத்தமிட்டு சிரித்தான் சக்கரவர்த்தி. அடுத்து சக்கரவர்த்திக்கும் அவன் கூட இருக்கிறவனுக்கும் சங்கு ஊதுற நேரம் வந்துருச்சு போல இருக்கே என்று சோமன் சொல்லி சத்தமாக சிரித்தான். நான் கொன்னது பெரிய உத்தமனையோ இல்ல நேர்மையானவனே இல்ல, ஒரு பொண்ணை ஏமாத்தினவன. அதுவும் இல்லாம அவன் என்ன கொல்ல வந்தான், அதனால அவனை கொன்ன. அதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். எனக்கு பிரச்சனை தாண்டா, நீ எதுக்குடா என் அடிமைய கொன்ன? அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சு தாண்டா ஆகணும். அப்புறம் எதுக்கு அவனை கொன்னேன்னு சொன்ன? ஒரு பொண்ணை ஏமாத்தினதுக்கா? இப்ப நாங்க இந்த 2 பொண்களையும் எங்க கூட இழுத்துட்டு போக போறோமே, அதுக்கு என்ன பண்ண போற என்று சக்கரவர்த்தி ஆதனை பார்த்து கேட்டுவிட்டு தன்னுடன் வந்த நபர்களை பார்த்து, போங்கடா போய் அந்த பொண்ணுங்களை இழுத்துட்டு வாங்கடா, அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் மஞ்சு வேகமாக ஓடி சென்று வெண்ணிலாவிற்கு அருகில் நின்றாள். அப்போது சோமன் மஞ்சுவை பார்த்து, இத முதல்ல செஞ்சிருந்தா அவன் உயிரும் போயிருக்காது, இவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஆயிருக்காது மஞ்சு என்று கூறினான். அதை கேட்ட மஞ்சு தனது தவறை உணர்ந்து கொண்டு தலை குனிந்து நின்றாள். அப்போது அந்த நபர் அவர்கள் இருவரையும் பிடித்து இழுத்துச் செல்ல வந்தான். அதை பார்த்த சோமன், டேடே
அதான் சிங்கம் அங்க நிக்குதுல, அப்புறம் எதுக்கு உன் வீரத்தை பொண்ணுங்க கிட்ட காட்ட வர்றா? போய் அவனை ஜெயிச்சுட்டு வாடா, இவங்கள நானே உன் கூட அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த நபர் திரும்பி சக்கரவர்த்தியை பார்த்தான். ஓஹோ, உன் சிங்கம் என் ஆளுங்க கூட சண்டை போடுற அளவுக்கு பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா சரி, என் ஆளு உன் சிங்கத்தை ஜெயிச்சுட்டா அந்த பொண்ணுங்களை எங்க கூட அனுப்பி வைப்பியா என்று கேட்டான் சக்கரவர்த்தி. அடே குண்டு பயலே என்று சோமன் சக்கரவர்த்தியை பார்த்து கூறிவிட்டு, அச்சச்சோ, நம்ம ஒளியா இருக்கிறதுனால நமக்கு எல்லாரும் குண்டாதான் தெரிவாங்க. ஆதன் முதல்ல சொல்லியிருக்கான், சரி சொல்லுவோம், இவனுங்க நம்மள என்ன பண்ணிட போறானுங்க என்று தனக்குள் முணுமுணுத்தான் சோமன். சக்கரவர்த்தி சோமனை பார்த்து, என்னடா பேச வந்துட்டு நிறுத்திட்ட, பயமா என்று கேட்டான். இல்ல, ஒருத்தன் உருவத்தை வச்சு கிண்டல் பண்றது தப்புன்னு என் நண்பன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காண்டா. ஆனா உன்ன மாதிரி ஆணவம் குடிச்சவன் கிட்ட எல்லாம் அப்படி பேசுறது தப்பே இல்ல. நல்லா கேட்டுக்கடா குண்டு பயல, நானும் அதைத்தான் சொல்றேன். நீ என் நண்பனை ஜெயிச்சுட்டு வந்தா என்னோட பாதுகாப்போட இந்த 2 பெண்களையும் கொண்டு வந்து நீ எங்க விட சொல்றியா அங்கே விட்டுறண்டா, போதுமா என்று கூறினான் சோமன். அதை கேட்ட வெண்ணிலாவும் மஞ்சுவும் மேலும் பதட்டமடைந்தார்கள். ஏனென்றால் வாணனை ஆதன் கொன்று விட்டான். ஆனால் சக்கரவர்த்தியும் அவனுடன் இருக்கும் 3 நபர்களும் வாணனை விட மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அப்படி அவர்கள் ஆதனை வென்றுவிட்டால் தானும் தன் தங்கையும் இந்த மனித மிருகங்களின் பசிக்கு இரையாகி விடுவோமோ என்று வெண்ணிலாவிற்கு பயம் இருந்தது. இருப்பினும் இந்த முறை மஞ்சு ஆதனை நம்பினாள். அவன் இந்த 4வரையும் அடித்துக் கொன்றுவிட்டு தங்களை பாதுகாப்போடு அழைத்துச் செல்வான் என்று நம்பினாள். ஆனால் அவளுக்கு வெண்ணிலாவின் அளவிற்கு பயம் இல்லை. சோமன் பேசியதை கேட்ட சக்கரவர்த்தியுடன் இருந்த ஒரு நபர் சக்கரவர்த்தியை பார்த்து, ஐயா, உத்தரவு கொடுங்க, அந்த வாணனை கொன்னவனை கொன்னுட்டு வந்து இங்க வாய் பேசுறவனையும் கொன்னுட்டு உங்க கால்ல போடுறேன் என்று கூறினான். அதை கேட்ட சக்கரவர்த்தி சரி என்றவாறு தலையசைத்து உத்தரவு கொடுத்தான். அந்த நபர் 9வது லெவல் சக்தியின் தொடக்கத்தில் இருந்தான். அவன் ஆதனை நோக்கி சண்டையிட நின்றான். அந்த நபர் வந்து ஆதனுக்கு முன்னால் நின்றுவிட்டு, நீ எங்க தலைவனை எதிர்த்து பேசினது உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என்று சத்தமாக கேட்டான். அப்போது அந்த நபர் அருகில் இருந்த சோமன் அந்த நபரை பார்த்து, ஏண்டாடே, நீங்களே யாருன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எங்களுக்கே தெரியும். அப்புறம் எப்படிடா நீங்க கொடுக்க போற தண்டனை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும்? போடா, போய் சண்டை போட்டுட்டு மண்டையை திறந்துட்டு வாடா போ என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த நபரை பார்த்து, என் நன்மை சொன்ன மாதிரி நீங்க கொடுக்கிற தண்டனை எல்லாம் எனக்கு எப்படிடா தெரியும்? நீ என்ன கொல்ல வந்திருக்க, அதனால நானும் உன்னை கொல்ல போறேன், அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல தேவையில்லாத டயலாக்லாம் எதுக்கு சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ எல்லாம் எனக்கு சமமான எதிரியே கிடையாது. இருந்தாலும் நீ என் கூட சண்டை போடணும்னு வந்துட்ட, வா சண்டை செஞ்சு பாத்துக்கலாம் என்று கெத்தாக கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலாவிற்கும் மஞ்சுவிற்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஆதன் 6வது நிலை சக்தி உள்ளவன். ஆனால் அவனை எதிர்த்து நிற்பவனோ 9வது நிலையில் சக்தி உள்ளவன். அப்படி இருக்கும்போது ஆதன் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான்? இந்த வசனத்தை ஆதனுக்கு எதிரில் நிற்பவன் சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் ஆதன் கூறியதுதான் இருவருக்கும் மிகவும் குழப்பமாக இருந்தது. ஆதன் இப்படி இவ்வளவு தைரியமா பேசுறான், ஒரு மனுஷன் இந்த நேரத்துல கூட நடிக்க முடியுமா என்ன? இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆதனை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல. ஒருவேளை இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனோ? இவன் நம்ம கிட்டையும் அக்கா கிட்டையும் தான் அமைதியா இருக்க மாதிரி காட்டிட்டு இருக்கானா? எதுவா இருந்தாலும் சண்டைக்கு அப்புறம் பேசி கேட்டுக்கலாம். முதல்ல நம்ம பேசினா இவன் நம்ம கூட சரியா பேசுவானானே தெரியல என்று நினைத்தாள் மஞ்சு. இதுக்கு மேல உன்னை பேச வர்றது சரியா வராது. இனி என் சக்தி என்னன்னு நீ பார்க்க போறடா பொடிப்பயில என்று அந்த நபர் கூறிவிட்டு கண்ணை மூடி தனது சக்தியை வெளிக்கொண்டு வந்தான். சக்கரவர்த்தியுடன் இருந்த நபர், அந்த நபரின் உடலை சுற்றி கருப்பு நிறமான நட்சத்திரங்கள் அவனை வட்டமிட்டுக் கொண்டே இருந்தது. அதன் பிறகு அவனது கையில் கருப்பு நிறத்தில் ஒரு பெரிய வாள் வந்தது. அவன் அந்த வாளை தூக்கிக் கொண்டு ஆதனை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். அப்போது ஆதன் தனது கையில் ஈட்டியுடன் அமைதியாக நின்று அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த வாளை பார்த்த வெண்ணிலாவும் மஞ்சுவும் மிகவும் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தியும் அவனுடன் இருந்த மற்ற 2 நபர்களும் ஆதன் சாகப் போகிறான் என்று வஞ்சகமான சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதன் செய்ய போகும் அசாத்தியமான விஷயம் என்ன? சக்கரவர்த்திக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சிகள் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் அதிர வைக்கும் திருப்பங்களும் நிகழ்வுகளும் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். கருப்பு நிறமான கத்தியை எடுத்துக்கொண்டு சக்கரவர்த்தியுடன் வந்த நபர் ஆதனை தாக்க ஓடி வந்தான். அப்போது அதை பார்த்த ஆதன் அவனது ஈட்டியை டிராகன் ஈட்டியாக மாற்றினான். அதை பார்த்த வெண்ணிலா, இந்த சாதாரணமான ஈட்டி எப்படி டிராகன் ஈட்டியா மாறுச்சு என்று நினைத்து ஆச்சரியமாக பார்த்தாள். அதை பார்த்த கருப்பு நிறத்தில் வாள் வைத்திருந்த நபர் ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைந்து நின்று விட்டான். அவன் திரும்பி சக்கரவர்த்தியை பார்த்தான். சக்கரவர்த்தி அந்த நபரை பார்த்து, ஏண்டா அடிக்க போயிட்டு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் போய் அவனை கொன்னுட்டு வா
என்று உத்தரவிட்டான். அப்போது அந்த நபர், நம்ம இங்க நிக்கிறவனோட சக்தி தெரியாம சண்டை போட வந்துட்டோமோ, சரி வந்தது வந்துட்டோம், திரும்பி போனா தலைவன் நம்மள சும்மா விட மாட்டாரு, சரி என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கலாம் என்று நினைத்து கொண்டு சற்று பதட்டத்துடனே ஆதனை நோக்கி ஓடினான். அவன் ஆதனுக்கு அருகில் சென்றதும் அந்த வாளை ஓங்கி ஆதனை வெட்டுவதற்கு வீசினான். அப்போது அங்கு நடந்த சம்பவம் அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த வெட்ட வந்த நபர் அங்கு அப்படியே கையை ஓங்கியவாறு நின்று கொண்டிருந்தான். ஆனால் ஆதனின் டிராகன் ஈட்டி அவனது நெஞ்சை துளைத்து மறுபக்கம் வந்திருந்தது. அந்த நிமிடம் சோமனை தவிர அங்கிருந்த அனைவருக்கும் அது பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த நபர் 9வது லெவல் சக்தி உள்ளவன். அப்படி இருந்தும் ஆதன் அவனை ஒரு அடியில் கொன்று வீழ்த்தியது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். ஆதன் அந்த நபரை பார்த்து, நான் தான் உன்கிட்ட முதல்ல சொன்னேன்ல, நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு, நீதான் கேட்காம வந்து இப்போ உயிரை விட்டுட்ட என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அதை பார்த்த வெண்ணிலாவின் இதயம் மிகவும் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அங்கு நடப்பதை அவள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மையாகும். நம்ம நினைச்சது உண்மைதான். இந்த ஆதன் சாதாரணமான ஆள் இல்ல, இவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியை மறைச்சு வச்சுட்டுதான் சாதாரணமான ஆள் மாதிரி நடிக்கிறான். அப்படி இல்லன்னு இவனால எப்படி ஒரு 9வது லெவல் வீரனை கொல்ல முடியும், அதுவும் ஒரே அடியில என்று வெண்ணிலா நினைத்துவிட்டு மெதுவாக திரும்பி மஞ்சுவை அதே அதிர்ச்சியுடன் பார்த்தாள். மஞ்சுவும் அதே அதிர்ச்சியுடன் ஆதனை பார்த்து கொண்டிருந்தாள். சோமன் அங்கு சாதாரணமாக நின்று வேர்க்கடலை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நம்ம நினைச்ச மாதிரி முதல் ஆடு அவுட் ஆயிருச்சு, இந்நேரம் அடுத்த ஆடு அருவாளை புடிச்சிட்டு வந்து முன்னாடி நின்றுக்கணுமே என்று சிறு புன்னகையுடன் கூறினான் சோமன். அப்போது சக்கரவர்த்தியுடன் வந்த மற்றொரு நபர் ஆதனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியமும் திமிரு இருந்தா எங்க கூட்டத்தால நீ கொல்லுவ, உன் சாவு என் கையில தாண்டா என்று கூறினான். தோ வந்துருச்சுல அடுத்த ஆடே என்று சோமன் அந்த நபரை பார்த்து கூறிவிட்டு ஆதனை பார்த்து, மச்சான் இந்த ஆடு ரொம்ப துள்ளுதே, டப்புன்னு அடிச்சு மேல கொக்கில மாட்டிடுறா என்று கூறினான். ஆதன் சிரித்துவிட்டு அந்த நபரை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த நபர் தனது மிகப்பெரிய சக்தியான 1000 கைகள் சக்தியை பயன்படுத்தினான். 1000 கை சக்தி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தியாகும். அது 1000 கைகளோடு வந்து அங்கிருக்கும் நபரின் உடல் பாகங்களை அடித்து துவம்சம் செய்துவிட்டு அந்த எதிரியின் உடல் பாகங்களை தனித்தனியாக பிரித்து எரிந்துவிடும். மறுபக்கம் ஆதன் தனது மலைநடுக்க முத்திரை சக்தியை பயன்படுத்தினான். அப்போது அந்த இடமே நடுங்க ஆரம்பித்தது. அதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் சற்று வெடவெடத்து போனார்கள். இருப்பினும் அந்த நபர் அவன் சக்தி மீது மிகவும் நம்பிக்கையுடன் ஒன்று திரட்டிக் கொண்டிருந்தான். அந்த நபரின் சக்தி அவனுக்குள் இருந்து வெளியே வரும்போது அவனது உடல் முழுக்க சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் அவனை வட்டமிட்டது. அங்கு மிகவும் வேகமாக காற்று அடித்தது. அதை பார்த்த அதன், இவன் சண்டை போடுறதுக்கு பொருள் எடுக்க மாட்டான் போல இருக்கு, அப்ப நம்ம மலைநடுக்க முத்திரையோட சேர்த்து ஈட்டி சக்தியும் வெளியே கொண்டு வந்துட வேண்டியதுதான் என்று நினைத்துவிட்டு தனது மலைநடுக்க சக்தியோடு ஈட்டி சக்தியையும் எடுத்தான். அப்போது ஒரு பக்கம் இருந்து 1000 கைகள் கொடூரமாக ஆதனை தாக்க வந்தது. மறுபக்கம் ஆதனின் 1000 ஈட்டிகளுடன் அந்த மலைநடுக்க சக்தியும் வந்தது. இரண்டும் வேகமாக வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதியது. அங்கு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆனது. அந்த அனல் அங்கிருந்த அனைவரையும் கதிகலங்க வைத்தது. அனைவரும் தங்களது முகத்தை அந்த அனல் காற்றிலிருந்து மறைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகுதான் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னவென்றால், அந்த பிளாஸ்ட் 2 சக்திகள் மோதிக்கொண்டதால் ஆனது என்பது உண்மைதான். ஆனால் அங்கு மற்றொரு சம்பவமும் நடந்தேறியது. அது என்ன சம்பவம் என்றால், ஆதன் ஈட்டிகள் அந்த நபரின் சக்தியை உடைத்தது மட்டுமின்றி அதன் பிறகு மிகவும் வேகமாக சென்று அந்த நபரின் தலை முதல் கால் வரை ஆங்காங்கே குத்தி இருந்தது. அவனை பல நபர்கள் சேர்ந்து தாக்கியது போல ஈட்டிகளின் படுக்கையில் அப்படியே சாய்ந்து கிடந்தான். அவன் நெற்றியில் ஒரு மின்னல் ஈட்டி மின்னிக் கொண்டிருந்தது. அது மட்டும் மீண்டும் ஆதனின் கைக்கே வந்து சேர்ந்தது. அதை பார்த்த வெண்ணிலாவிற்கும் மஞ்சுவிற்கும் மட்டும் அதிர்ச்சி இல்லை, அங்கிருந்து சக்கரவர்த்திக்கும் திக்கென்று இருந்தது. காரணம், அவனது படை வீரரை யாராலும் அழிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஆதன் தனது சக்தியால் 2 நபர்களை கொன்று வீழ்த்தியுள்ளான் என்பது மிகவும் ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உரிய விஷயமாகும். ஆதன் சக்தியை பார்த்து மஞ்சு, இவன் இவ்வளவு சக்தி வச்சுக்கிட்டான், நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தா இந்த சண்டை நம்ம நினைச்சதை விட கொடூரமா முடிய போகுது. இருந்தாலும் நம்ம ஆதன் கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு இங்க இருந்து தனியா போயிடலாம், ஏன்னா நம்ம ஆதனை ரொம்ப காயப்படுத்திட்டோம் என்று நினைத்து வருந்தினாள்.
அதை பார்த்த சக்கரவர்த்தியின் கடைசி வீரன் ஒரு அடி முன்னெடுத்து வைத்து நின்றுவிட்டு ஆதனை பார்த்து, இப்போ நடந்த சண்டையை வச்சு பார்க்கும்போது நீ பெரிய வீரன் எனக்கு தெரியுது. இருந்தாலும் நீ எங்க கூட்டத்தை சேர்ந்த 2 பேரை கொண்டு இருக்க. அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா நீ பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். நான் இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ அவங்க 2 பேரை கொன்னதுக்கு எங்க தலைவன் கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லனா இந்த முறை உன் உயிர் போறது உறுதி என்று கோபமாக பேசினான். அதை கேட்ட சோமன், ஏண்டாடே உங்களுக்கு எல்லாம் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே இருக்காதா? அதுதான் வாய் பேசி 2 பேர் செத்து கிடக்குறாங்கல்ல. இப்பவாவது அவன் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு போக வேண்டியதானே. இப்ப வந்து அவனுங்க 2 பேர் பேசின மாதிரியே வசனம் பேசிட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் அந்த நபருக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் தனது கண்களை மூடி அவனது சக்தியை வெளிக்கொண்டு வந்தான். அப்போது அந்த நபரை சுற்றி சிவப்பும் கருப்பும் கலந்த நிறத்தில் ஒரு திரவியம் வெளியே வந்து அவனை வட்டமிட்டது. அப்போது அவனுக்கு திடீரென்று அந்த திரவியத்தில் இருந்து நெருப்பு எரியும் வாள் வந்தது. அந்த வாளை அந்த நபர் அங்கும் இங்கும் சுழற்றினான். அப்போது அந்த வாளில் இருந்து வந்த அனல் பட்டு அங்கிருந்த பச்சை மரமே கருகியது. அதை பார்த்த சோமன் ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த நபர், என்னப்பா தம்பி, இத பார்த்தே ஆச்சரியமா இருக்கா? இப்ப நான் பண்ண போறத பார்த்து நீ அதிர்ச்சியாக போற பாரு என்று கூறினான். அந்த நபரை பார்த்து சோமன் சிரித்துவிட்டு, டேடே, உன்ன மாதிரி பல மாயாஜாலக்காரங்களையும் சக்தி வாய்ந்தவங்களையும் பார்த்தவன்டா என் நண்பன். உன் சக்தியெல்லாம் அவனை எதுவும் பண்ண முடியாதடா டே என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அப்படியா? அப்போ உன் நண்பனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அது என்னன்னா, அவன் என்ன 3 அடி அடிக்கட்டும். அதுக்குள்ள முடிஞ்சா அவன் என்ன கொன்றட்டும். அப்படி அவன் என்ன கொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் பண்ண போறது ரொம்ப கொடூரமா இருக்கும் என்று கூறினான் அந்த நபர். ஓஹோ, 3 அடியில கொல்லணுமா? முதல் அடியில இருந்தே தப்பிக்கிறியான்னு பாருடா பக்கோட தலையா என்று கூறினான் சோமன். அதை கேட்ட அந்த நபர் சோமனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு ஆதனை திரும்பி பார்த்து, என்னப்பா இந்த சவாலுக்கு ரெடியா என்று திமிராக கேட்டான். ரெடிதான், இப்ப என் முதல் அட்டாக்க பாரு என்று கூறினான். ஆதனின் டிராகன் ஈட்டி முதல் அட்டாக்கில் பயன்படுத்தப்படவில்லை. அவன் தனது சாதாரணமான ஈட்டி சக்தியை தான் முதலில் பயன்படுத்தினான். ஆதன் ஈட்டி எப்போதையும் விட இப்போது மிகவும் வேகமாக சென்றது. அதை பார்த்த அந்த நபர் அசராமல் அந்த ஈட்டியின் முழு கவனத்தையும் வைத்து நின்று கொண்டிருந்தான். அந்த ஈட்டி அவனை நெருங்கியதும் அதிலிருந்து தப்பித்துவிட்டு அந்த ஈட்டியை நோக்கி தனது வாளை எறிந்தான் அந்த நபர். அந்த நெருப்பு எரியும் வாள் வேகமாக சென்று அந்த ஈட்டியை அடித்தது. அப்போது அந்த ஈட்டி சாம்பலாகி கீழே விழுந்தது. அந்த நெருப்பு வாள் மீண்டும் அந்த நபரின் கைகளுக்கு வந்தது. அதை ஆதனுக்கு முன்னிலையிலும் அனைவருக்கு முன்னிலையிலும் சுழற்றி காண்பித்தான் அந்த நபர். ஒரு அட்டாக் முடிஞ்சிரா தம்பி, இன்னும் 2 அட்டாக் தான் என்று அந்த நபர் ஆதனை பார்த்து திமிராக கூறிவிட்டு சோமனை பார்த்து, என்னடா நீ சொன்ன மாதிரி முதல் அட்டாக்ல ஜெயிச்சிட்டனா? இப்ப வாய் பேசுறா என்று கூறினான். டே, முதல்ல என் நண்பனை ஜெயிச்சுட்டு பேசுறா. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடாத, அப்புறம் அடங்கிடுவேன். அமைதியா இல்ல 6 அடிக்குள்ள என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் அந்த நபரின் கோபம் மேலும் அதிகமானது. இருப்பினும் அவன் ஆதனை கொன்றுவிட்டு அதன் பிறகு இந்த சோமனை பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது ஆதன் அந்த நபரை பார்த்து, சரிங்கண்ணா, இன்னும் 2 அட்டாக்கோ 10 அட்டாக்கோ உங்களோட கடைசி நாள் இன்னைக்கு தானுங்கண்ணா. அது வேணும்னா நான் கன்ஃபார்மா சொல்றேங்கண்ணா என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அதை கேட்ட அந்த நபர், டே பேச்ச நிறுத்திட்டு அடுத்த அட்டாக் பண்ணுடா என்று கூறினான். ஆதன் தனது 2வது அட்டாக்கை கையில் எடுத்தான். அது என்னவென்றால் டிராகன் மின்னல் ஈட்டியை எடுத்து எறிந்தான். அந்த ஈட்டியை பார்த்து அங்கிருந்த அனைவரும், ஆதன் இதற்கு முன்பு இந்த ஆயுதத்தை வைத்துதான் அனைவரையும் வதம் செய்தான். அப்படியென்றால் இந்த முறை ஒன்று அந்த நபர் இறந்து போக போகிறான், அல்லது அந்த ஆயுதத்தை வென்றுவிட்டால் ஆதனிடம் வேறு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏதும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் அனல் பறக்கும் டிராகன் ஈட்டி நெடுந்தூரத்தில் இருந்து வரும்போதே அதன் வலிமையையும் அதிலிருந்து சூடான அனலையும் உணர்ந்தான் அந்த நபர். அப்போதே அவன் முடிவு செய்து விட்டான், ஆதன் தனக்கு சமமான லெவல் சக்தியில் இல்லை என்றாலும் அவன் நமக்கு சமமான வீரன் தான் என்று. அதனால் அவன் அந்த ஈட்டியை சற்று தயக்கத்துடனும் கவனமாகவும் பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த நபர் தயக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்ததை பார்த்த வெண்ணிலா, இவ்வளவு சக்தி வாய்ந்த இவரே ஆதனோட சக்தியை பார்த்து கொஞ்சம் தயக்கப்படுறாருன்னா கண்டிப்பா ஆதனோட சக்தி ரொம்ப வலிமையானதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அட்டாக்ல இவர் உயிர் போக போதா என்று எண்ணிய அடுத்த நிமிடம் ஆதனின் ஈட்டி சக்தி அந்த நபர் மீது பட்டது. அங்கு ஒரு மிகப்பெரிய சத்தம். அந்த சத்தம் கேட்டதும் அந்த இடத்தில் மிகப்பெரிய புழுதி ஏற்பட்டது.
அங்கிருந்த அனைவரும் ஆதனின் ஈட்டியை அந்த நபரின் உயிரை காவு வாங்கிவிட்டது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. அது என்னவென்றால், அந்த நபர் ஆதனின் டிராகன் ஈட்டி சக்தியை தடுத்து நிறுத்தி இருந்தான். அதை பார்த்த சோமன், என்னடா இது, இவன் டிராபிக் போலீஸ்கார மாதிரி தடுத்து நிறுத்திருக்கான். ஆதனோட சக்தியை தடுக்கிறத விட இப்ப இவன் ஆதனோட கோபத்தை தூண்டி விட்டுட்டான். இனி அடுத்த அட்டாக் ரொம்ப கொடூரமானதா இருக்க போகுது என்று நினைத்தான். அந்த நபர் தடுத்து நிறுத்தியவாறு சோமனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு அந்த சக்தியை அப்படியே ஆதனை நோக்கி திருப்பி விட்டான். அந்த சக்தி மேலும் வேகத்துடன் ஆதனை தாக்க வந்தது. அதை பார்த்த ஆதன் தனது டிராகன் ஈட்டி சக்தியில் இருந்து தப்பித்தான். அதன் பிறகு ஆதன் அந்த நபரை பார்த்து, இப்போ திடீர்னு என் சக்தியை என் பக்கமே திருப்பி விடுற, சொன்னபடி நடந்துக்க முடியாதா? ஏன்டா பொண்ணுங்களுக்கு தான் மரியாதை கொடுக்காம நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சொல்றது ஒன்னும் செய்யறது ஒன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று ஏளனமாக கேட்டான். அதற்கு அந்த நபர் சிரித்து விட்டு, உன்கிட்ட சொன்னபடியே நடந்துக்கணும்னு எனக்கு என்னடா தேவை இருக்கு? நான் எனக்கு எப்படி விருப்பமோ அப்படிதான் நடந்துக்குவேன், சரியா? உன் 3 அட்டாக் பண்ணுன்னு தான் சொன்னேன், நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. தைரியம் இருந்தா 3 அட்டாக்ல என்ன கொல்றதுக்கு முயற்சி செய், இல்லனா அதுக்கப்புறம் என் சக்தி என்னன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும் என்று எச்சரித்தான். அட மலைக்காட்டுல பிறந்த மரக்குரங்க, நீ பித்தலாட்டம் பண்ணுவேன்னு தெரியாம இருந்தது என் நண்பனோட தப்புதான். நான் சொல்றேன், இந்த கடைசி அட்டாக் ரொம்ப கொடூரமானதா இருக்குதா இல்லையான்னு பாரு. உன் மரணம் சாதாரணமா இருக்காது, அதை பாக்குறவங்களே பதற மாதிரி இருக்கும் பாரு என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் அந்த நபர் சிரித்துவிட்டு, நீ என்னடா அவனுக்கு பதிலா பேசிட்டு இருக்க? ஏன் அவனுக்கு வாய் இல்லையா? அவன் பேச மாட்டானா? சரிடா, அந்த கொடூரமான அட்டாக்க பார்க்க நானும் தயாரா தான் இருக்கேன், வா பாத்துக்கலாம் என்று ஏளனமாக கூறிவிட்டு ஆதனின் பக்கம் திரும்பி திமிராக நின்றான். ஆதன் அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துவிட்டு சோமனை பார்த்து வெண்ணிலாவையும் மஞ்சுவையும் பின்னோக்கி அழைத்து செல்ல அறிவுறுத்தினான். அதை பார்த்த சோமனும் ஆதன் சொல்லியபடி அவர்கள் இருவரையும் 2-3 அடி பின்னால் தள்ளி நிற்க வைத்துவிட்டு அவனும் பின்னால் தள்ளி நின்றான். ஆதன் என்ன சக்தியை பயன்படுத்தப் போகிறான்? அங்கு இருப்பவர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.